ஓகேம்மா கவனிங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸைஸ் 4.1ல 2019ல கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலாக 2019னா குவார்டர்லி, ஹாஃபலி அண்டு பப்ளிக் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஸ்கெச் த கிராஃப்னே தனியாக கேட்டிருந்தாங்கம்மா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது எந்த கிராஃப் வரைஞ்சிருக்குன்னா சைன் கிராஃப் வரைஞ்சிருக்கம்மா. சைன் கிராஃப். அப்போ என்ன கேட்பாங்கன்னா ஸ்கெச் த கிராஃப் ஆஃப் சைன் அண்ட் சைன் இன்வெர்ஸ். ஸ்கெச் தி graph of sin x and sin inverse x with domain and range. Domain and range. ஸோ இந்த கொஸ்டின் என்ன இருக்காங்க 2019ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னால சைனோட கர்வ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரிஸ்ட்ரிக்டட் டொமைன் எடுத்திருப்பாங்க. ஸோ ரிஸ்ட்ரிக்டட் டொமைன் எடுக்கிறதுனால இது நமக்கு சைன் இன்வெர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படிங்க பாருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த இடத்துல நமக்கு சைன் 90 டிகிரி மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு 1 வரும். அண்ட் சைன் -90 நமக்கு -1 வரும். ஸோ இதையும் தாண்டி நமக்கு என்ன வரலாம்? ஸோ கர்வ் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். பட் நமக்கு இதோ நிப்பாட்டி இருக்கும். சரிங்களா? அப்போ இதை டொமைன் பார்த்தீங்கன்னா ஸோ டொமைன் இஸ் கால்ட் அஸ் இன்புட் வேல்யூ. என்ன பண்ணுறேன்? ஸோ ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எக்ஸ் தான் நமக்கு தேவையான டொமைனுடைய ஆன்சர். அப்போ இங்கே எக்ஸுங்கிறது யாருன்னா அதாவது நமக்கு இன்புட் வேல்யூ. ஸோ எக்ஸுங்கிறது இன்புட் வேல்யூ. பாருங்க -90 +90 வரைக்கும் இருக்குது. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -90, +90. ஸோ இதில் -90 வரும், +90 வரதுனால நான் என்ன பண்ணுறேன்? இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன். இதை வேற எப்படி எழுதுவாங்கன்னா ரேடியன் எதிராக இருந்தால் -π/2, +π/2. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒய் இஸ் கால்ட் அஸ் நமக்கு வரக்கூடிய அவுட்புட் ஆன்சர் ரேஞ்ச். ஸோ ரேஞ்சோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் வேல்யூ +1, மினிமம் வேல்யூ -1. அப்போ ஒய்யோட ஆன்சர் -1, +1. அப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா இதில் வரக்கூடிய டொமைன் அண்ட் ரேஞ்ச். திஸ் இஸ் கால்ட் அஸ் டொமைன். திஸ் இஸ் கால்ட் அஸ் டொமைன் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ரேஞ்ச். மறந்துடக்கூடாதுமா. இப்போ அது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ்னா நான் எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? XY தான் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம நோட்டேஷன் பண்ணல, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல. XY போட்டதுனால நான் இதை கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். ஒய் ஈக்குவல் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸுங்கிறது டொமைனு, ஒய்ங்கிறது ரேஞ்ச். அப்போ இந்த இடத்த பொறுத்து ஆக்சுவலி என்ன சொல்லலாம்னா இந்த சைன் இங்கே வந்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் சைன் இன்வெர்ஸ் ஒய் தானே வரும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் டைனாம் வச்சு பேசிட்டு இருக்கிறதுனால எப்பவுமே எக்ஸ் வந்து டொமைனு, ஒய் வந்து அவுட்புட்டு. ஒய் ஈக்குவல் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ்னா இதில் வரக்கூடிய டொமைன் is called as x belongs to and range is called as y belongs to. இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த சைன் எது டொமைன் எது ரேஞ்சோ அது அப்படியே என்ன நமக்கு வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிடும். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு என்னவா போயிடும் பாத்தீங்கன்னா நமக்கு டொமைன் ஆகும். அண்ட் இந்த டொமைனுங்கிறது நமக்கு என்னவா மாறிடும்? நமக்கு ரேஞ்சாகவும் நமக்கு மாறிடும். ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு நீங்க இந்த கிராஃப் மட்டும் வரைஞ்சாலே போதும், நமக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸைஸ் 4.1 கொஸ்டின் நம்பர் 4 ஃபைண்ட் த வேல்யூ சைன் இன்வெர்ஸ் சைன் 2π/3. ஃபர்ஸ்ட் நம்ம சம் 1 எழுதிக்கலாம். சம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் இன்வெர்ஸ் சைனு 2π/3. ஓகே தானேம்மா? நமக்கு 2π/3 நம்ம எவ்வளோ டிகிரின்னு சொல்லுங்கம்மா. ஸோ 2π/3 is called as எவ்வளோ டிகிரிமா? ஸோ π/3 எவ்வளோ டிகிரி? 60. சரியாம்மா? 60 into 2மா ஆன்சர்மா 120 டிகிரி. வெரி குட்மா. ஸோ இந்த 120 டிகிரிங்கிறது அவங்க -90க்கு +90க்கு நடுவில் இருக்குமாமா? -90க்கு +90க்கு நடுவில் இருக்குமா? இருக்காது. அப்போ கண்டிப்பா இந்த 120 டிகிரி எங்க இருக்கும்? பிலாங்ஸ் டு நமக்கு 90க்கும் அண்ட் 270க்கு இன்பிட்வீன் இருக்குமாமா? அப்போ நமக்கு அதாவது -90 +90 இல்லாம இருந்துச்சுன்னா அப்ப இதனுடைய ஆன்சர் எப்படி எழுதலாம்? சைன் இன்வெர்ஸ் சைன் எக்ஸ் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? இங்க இருந்துச்சுன்னா π - x போடலாமா? அப்ப நேரம் இங்க வாங்க. இதனுடைய ஃபார்முலா π - x ஈக்குவல் டு πக்கு π - x. எக்ஸோடைய ஆன்சர் இந்த ஆங்கிள். ஸோ 2π/3
So take LCM. அப்போ ஆன்சர் 3 pi minus 2 pi. ஸோ டிவைட் பை 3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? pi by 3 வரும். ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். சம் டவுட் இருக்காமா? சம் டவுட் இருந்தால் கேளுங்கம்மா. ஸோ இது நோட்ஸு பார்த்துங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃபைன்மா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, சப்டிவிஷன் 2 பாருங்கம்மா. சப்டிவிஷன் 2 எழுதிருக்காங்க. சப்டிவிஷன் 2 எழுதிக்கிறேன். சைன் இன்வர்ஸ் சைன் 5 pi by 4மா. ஓகேம்மா. இப்போ மேலே 5 pi by 4 எவ்வளோ டிகிரிமா? 5 pi by 4 எவ்வளோ டிகிரி சொல்லுங்க பாப்போம். 5 by 4னா எவ்வளோம்மா? 45. சரிதானம்மா? 5 by 4னா 45. 45 into 5. 45 into 5 சொல்லுங்கம்மா. 5 5s are 25. The balance 2. Answer 20, 22. அப்போ ஆன்சர் 225 டிகிரி. கரெக்டு தானே? அப்போ இந்த 225 டிகிரி நமக்கு -90க்கும் +90க்கும் நடுவில் இருக்குமாமா? சேசார்னோ இருக்காது. அவ்வளோதாம்மா. அப்போ நமக்கு 225 டிகிரி கண்டிப்பாக நமக்கு எங்கே இருக்குன்னா +90க்கும் அண்ட் 270க்கும் இன் பிட்வீன்ல நமக்கு இருக்கிறதுனால சேம் சிமிலர் ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த ஃபார்முலா படி இதை எப்படி எழுதலாம்? பை மைனஸ் எக்ஸ் எழுதலாமா? ஈக்குவல் டு பை மைனஸ், ஸோ இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 5 pi by 4. ஸோ டேக் எல்சிஎம். அப்போ ஆன்சர் 4 pi minus 5 pi by 4. ஸோ கழிச்சிங்கன்னா minus pi by 4. ஸோ இதான் நம்ம தேவையான ரிசல்ட். It says 4.1 question number 4மா. For what value of x? Xக்கு பதிலாக என்ன வேல்யூ போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. Does sin x is equal to sin inverse x? அதாவது எக்ஸுக்கு பதிலாக, ஸோ நான் திரும்ப சொல்றேன், sin x and sin inverse x. அப்போ இந்த இடத்துல sin x இருந்துச்சுன்னா இந்த எக்ஸோட ஆன்சர் ஆல்வேஸ் டிகிரி. அண்ட் sin inverse x இருந்துச்சுன்னா இந்த எக்ஸோட ஆன்சர் ஆல்வேஸ் ரியல் நம்பர்ஸ். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா அவன் வந்து இதுக்கு என்ன டேம் வரும் கேட்கல, என்ன வேல்யூ வரும் தான் கேட்க. எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ, என்ன வேல்யூ. ஸோ இங்கே டிகிரி, இங்கே வந்து என்னது ரியல் நம்பர், இது யூனிட் மாறுது. ஓகேங்களா? ஒரு டெம்பரேச்சர் அப்படின்னா டிகிரி செல்சியஸ் ஃபேரன்ஹீட் சொல்ற மாதிரி அவன் இங்க என்ன சொல்றாங்க, நமக்கு அந்த நம்பர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க தவிர்த்து அவன் என்ன கேட்கல. ஸோ அதனுடைய நொட்டேஷன் வந்து கேட்கல. புரியுதா இல்லையம்மா? அப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டா ரெண்டு ஆன்சர் சேமா வரும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ நீங்க நல்லா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0ன்னு போடுறோமா. அப்ப எக்ஸுக்கு பதிலாக நீங்க 0 போட்டீங்கன்னா சைன் 0 ஈக்குவல் டு சைன் எந்த டிகிரிக்கு 0 வரும்? சைன் 0, சைன் 0 டிகிரி. வாட் இஸ் ஆன்சர்? சைன் 0 டிகிரி. ஆன்சர் 0. வெரி குட்மா. அதே ஆன்சர் போட்டா சைன் இன்வர்ஸ் 0. சைன் எந்த டிகிரிக்கு 0 வரும்? சைன் எந்த டிகிரிக்கு 0 வரும்? சைன் எந்த டிகிரிக்கு 0 வரும்? 0 டிகிரி. இங்க போட்டது டிகிரி, இங்க போட்டது ரியல் நம்பர். சரிங்களாமா? வந்த ஆன்சர் ரியல் நம்பர், வந்த ஆன்சர் டிகிரி. நீங்க டிகிரி கொடுத்தீங்கன்னா ரியல் நம்பர் வரும், ரியல் நம்பர் கொடுத்தீங்கன்னா டிகிரி வரும். அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் சேம், பட் அதனுடைய யூனிட்ல நமக்கு தேவையில்லை. அப்ப நமக்கு இந்த இடத்துல இஃப் x is equal to 0, then sin x is equal to sin inverse x. That's the result. Question number 7 ma. Find the value of sin inverse sin 5 by 9 cos 5 by 9 plus cos 5 by 9 sin 5 by 9. இப்போ இதனுடைய ஃபார்முலா நீங்க ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க. இது சைன், இது ஏன்னு வச்சுக்கிறேமா. இது காஸ், இது பின்னு வச்சுக்கிறேன். இது காஸ், அதாவது 5 by 9னா இது ஏன்னு வச்சுக்குவோம். ஸோ இதை நம்ம என்ன பின்னு வச்சுக்கலாம். வி நோ தேட், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. வி நோ தேட் என்ன ஃபார்முலானா சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. என்னுடைய ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு சைன் ஏ பிளஸ் பின்னு என்ன பண்ணிருப்போம், படிச்சிருப்போம். அப்ப இருக்குதாமா? அப்ப என்ன பண்றேன், இந்த கொஸ்டின் அப்படின்னு என்ன பண்ண சேஞ்ச் பண்றேன். அப்ப சைன் இன்வர்ஸ்
அப்போ இது எப்படி மாறுது sin inverse bracketக்குள்ள இந்த ஃபார்முலா போட போறேன் sin a plus b so a உடைய ஆன்சர் 5 pi by 9 plus b உடைய ஆன்சர் pi by 9 so bracket close so equal to sin inverse so bracketல sin இருக்கும் இங்க ரெண்டையும் நீங்க என்ன பண்ண போறீங்க ஆட் பண்ண போறீங்க ஏன்னா டினாமினேட்டர் சேமா இருந்தா 6 pi by 9 நம்ம என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம் இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு 2 டைம்ஸ் வரும் இங்க 3 டைம்ஸ் வரும் அப்ப இங்க 2 pi by 3 is called as 120 so இந்த 120 எங்க இருக்கும் 90க்கும் and 270க்கும் in betweenல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் இதனுடைய ஃபார்முலா sin inverse sin x is equal to pi minus x சொல்லலாமா அப்ப இதனுடைய ஃபார்முலா எப்படி எழுதலாம் பாருங்க so pi minus x அப்ப ஆன்சர் pi minus x உடைய ஆன்சர் 2 pi by 3 so take LCM answer 3 pi minus 2 pi divide by 3 இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு pi by 3 வரும் so இதான் நமக்கு தேவையான ரிசல்ட் exercise 4.1 question number 2 find period and amplitude of given figures so இந்த given equationக்கு என்ன பண்ண போறோம் நம்ம வந்து period and amplitude so அதுக்கான ஃபார்முலா நான் சைடுல கொடுத்திருக்கேன் பார்த்துட்டே வாங்க so இதுல வந்து y equal to a sin bx y equal to a cos bx இருந்துச்சுன்னா அதோட amplitude formula modulus of a and period formula 2 by divide by b இப்போ என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கிறேன் number 1 பாத்தீங்கன்னா so y equal to sin 7x இதை கம்பேர் பண்ணீங்கன்னா y equal to இந்த ஃபார்முலா கூட a sin bx சரிங்களா அப்ப இத a உடைய ஆன்சர் நமக்கு 1 வரும் b உடைய ஆன்சர் நமக்கு 7 வரும் சோ இதுல இருந்து என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஆம்ப்ளிட்யூட் சோ நான் ஆம்ப்ளிட்யூட் போடுறேன் சோ ஆம்ப்ளிட்யூட் a ஈக்குவல் நீங்க ஃபுல்லா எழுதிக்கீங்க ஆம்ப்ளிட்யூட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 சரிமா அடுத்து பீரியட் p ஈக்குவல் டு ஃபார்முலா 2 pi டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் b ஈக்குவல் டு 2 pi டிவைட் பை சோ நமக்கு மாடுலஸ் ஆஃப் 7 வருமா அப்போ மாடுலஸ் ஆஃப் 7 சோ வெளிய வந்தா 7 அப்ப ஆன்சர் 2 pi டிவைட் பை 7 சோ ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிச்சு ஓகே தானமா சோ அடுத்து செகண்ட் சம் பாருங்க செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க சோ சப்டிவிஷன் 2 பாத்தீங்கன்னா நமக்கு y ஈக்குவல் டு மைனஸ் sin 1/3x சோ சிமிலர்லி கம்பேர் பண்ணுங்க சோ y ஈக்குவல் டு a sin bx நம்ம கம்பேர் பண்ணதுல ஏங்கிறது சைனுக்கு முன்னால கோஎஃபிஷியன்ட் நமக்கு மைனஸ் வரும் அப்ப ஆன்சர் -1 bங்கிறது என்னது x உடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1/3 வரும் சோ அப்ப இதுல இருந்து நமக்கு ஆம்ப்ளிட்யூட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -1 ஈக்குவல் டு 1 and period equal to so 2 pi divided by modulus of b equal to 2 pi divided by modulus of b வந்து ஒரு 1/3 வருமா modulus so இது வெளிய வந்தா 1/3 so take reciprocal so reciprocal போடுவீங்கன்னா 2 pi into ஒரு 3 answer is 6 pi ன்னு வரும் புரியுதா பாருங்கமா 6 pi அடுத்து subdivision 3 பாத்தீங்கன்னா y equal to subdivision 3 y equal to 4 sin -2x இப்போ என்ன பண்ணுவோம் அதே மாதிரி கம்பேர் பண்ணீங்களா சோ கம்பேர் பண்ணீங்கன்னா சோ y equal to a sin bx சோ அப்போ a உடைய ஆன்சர் நமக்கு 4 வரும் b உடைய ஆன்சர் நமக்கு -2 வருமா அப்ப இதுல இருந்து நமக்கு தேவையான ஆம்ப்ளிட்யூட் ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் a equal to மாடுலஸ் ஆஃப் 4 ஆன்சர் இஸ் 4 and பீரியட் ஃபார்முலா நமக்கு 2 pi divided by modulus of b equal to 2 pi divided by modulus of -2 so வெளிய வந்தா 2 அப்ப 2 pi divided by 2 get cancel answer is pi so இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்